பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் பல பிரச்சனைகள் கடந்து வெளிவந்தது. இந்த திரைப்படத்தோட 100வது நாள் வெற்றியை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பொதுவாக பார்த்திங்கன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் இருக்கும் போதே எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் படைத்தலைவன். அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய திரைப்படம் 100வது நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம், பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படைத்தலைவன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் அந்த திரைப்படம் திரையிடும் போதும் பார்த்திங்கன்னா சம்மர் டயத்தில் மே மாதங்களில் வெளியிடுறதுக்கான சில காரணங்கள் இருந்தது. அந்த சமயத்தில் தான் வெளியிடுவாங்கன்னு சொல்லி போஸ்டரும் சரி மற்றபடி ட்ரெய்லர் வெளியிடணும்னு சொல்லி வெளியிட்டாங்க. ட்ரெய்லர் வெளியிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு மே மாதம் வெளியிட முடியாது, இப்போ தேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் கடந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஜூன் மாதம் கொண்டு வந்தாங்க. ஜூன் மாதம் கொண்டு வந்த உடனே அந்த சமயத்திலையும் ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாம் பிரபலமாக பண்ணி அந்த சமயத்தில் படம் வரப்போத சமயத்தில் லாக் பண்ணிட்டாங்க. தேட்டர் கிடைக்கல அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் திரைக்கு வராமல் அப்படியே நின்று விட்டது. கிட்டத்தட்ட அதிலிருந்து டேட்டுகள் அனௌன்ஸ் பண்ணி அந்த திரைப்படம் வெளிவந்தது. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் படைத்தலைவன். சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் ஒரு ஆக்ஷனான ஒரு சீக்வன்ஸியான யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். பொதுவாக யானைகளை வைத்து எல்லாருமே திரைப்படம் எடுத்திருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்த இளையராஜா அவர்கள் ஒரு 43 படத்துக்கிட்ட இசையமைச்சிருக்கிறாரு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இதுதான் முதல்ல இசையமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் உன்முகத்தை பார்க்கலை என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த அளவுக்கு பாடலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. இந்த திரைப்படத்தில் தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவார். அந்த ரமணா கதாபாத்திரத்தில் வருவது போல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் என ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு திரையரங்கில் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணியிருந்துமே மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு திரையரங்கில் ஸ்ரீபிரியா திரையரங்கில் மட்டும் இந்த திரைப்படங்கள் 100வது நாள் வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா மற்ற போர்க்கை தரத்தில் இருக்க திரையரங்கு மாதிரிலாம் இருக்காது. ஒரு நார்மலான அந்த காலத்தில் எப்படி திரையரங்கு இருக்குமோ அதுபோல் ஒரு திரையரங்கு தான் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பெற வரவிருந்தது. அதற்கடுத்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து தான் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள்லாம் நடைபெற்றது. படமும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் 4 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். 4 கோடி என்றாலும் பரவாயில்ல. இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த வரைக்குமே மவுசு குறையாமல் படைத்தலைவன் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த திரைப்படத்தில் 3 ஃபைட் தான். அவர் யானை வச்சுருக்கிறாரு. அந்த யானையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட வட்டிக்கு வாங்குறாரு. வட்டிக்கு வாங்கினோன்னே யானையை விற்கிற சூழ்நிலை சில சமயத்தில் வருகிறது. அந்த சமயத்தில் யானையை விற்காமையும் சில இடத்துல யானையை கொடுத்து திரும்ப இது பண்ணலாம் அப்படிங்கும்போது பல பிரச்சனைகள். அந்த யானையை அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிருந்தாங்க. அந்த யானை திரும்ப கிடைச்சதா கிடைக்கலன்னு தான் கதை. ஆனால் கதையை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீரியல் போகிற ஒரு சுலவாக போகும். ஆனால் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. மற்ற நடிகர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கவர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சண்முக பாண்டியன் திரைப்படத்திற்கு இந்த திரைப்படத்திற்கு கவர்ச்சியே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்சி ஓரளவு நார்மலாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ அதுபோல் அந்த யானைகளோட சண்டை போடுறது அந்த ஃபைட் சீனை பார்த்தோன்னே தேட்டரில் விசில் பறந்தது. எதுக்கு சொல்கிறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக களத்தில் இறங்கிய ஒரே நடிகர் யாரென்றால் அது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களாக தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களில் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. 100வது நாள் தாண்டிடுச்சு. 100வது நாள் வெற்றி விழாவாக இந்த திரைப்படங்களை அந்த தேட்டரில் கொண்டாடுறாங்க. சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நிறைய பேர் கேட்குறாங்க எந்த தேட்டரில் வருது. ஒரே ஒரு திரையரங்கில் ஓடினாலும் அந்த சண்முக பாண்டியன் திரைப்படத்தை பற்றி நாம் பேசப்படும்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து
எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த இடங்கள் என்று நம்ம தரவரிசை பட்டியல் தினம் தினம் ஒரு அப்டேட் கொடுத்தோம். இந்த திரைப்படத்தோட 100வது நாள், 50வது நாள், 25வது நாள், முதல் வாரம், 2வது வாரம் போஸ்ட்டு கிடச்சிது. பொதுவாக எல்லா திரைப்படத்திற்கும் போஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்திலிருந்து நம்ம எப்படி பேசிக்கிட்டு வந்தோமோ அதே போல் தான் சண்முக பாண்டியன் அவர்களை பரட்ட தலைவன் ஏன் இப்படி பரட்ட தலைவர் நடிச்சிருக்கிறார் அப்படி அந்த கதைக்கு எப்படி இருக்கணுமோ அதுபோல் தான் ஒரு யானையை வளர்க்குறவங்க சிலரை பார்க்கும்போது எப்படி அந்த கேர் ஸ்டைலில் இருப்பாங்களோ அதே போல் தான் இந்த திரைப்படத்தில் அவர் இருந்தார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொள்ளாச்சி, ஒரிசா மற்றும் பார்த்திங்கன்னா கேரளாவிலேயே இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது. படத்தை பொறுத்த வரைக்குமே வேறு லெவலில் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. படம் சரியாக போகலை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சரியாக போகலை, இந்த திரைப்படம் என்னையா போயிருக்கும், அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை. வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கோடி கிட்ட இந்த திரைப்படங்கள் வசூல் பண்ணியிருக்குங்க. சராசரியாக 19லேருந்து 25 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருக்கு. படத்தோட பட்ஜெட்டே 4.5 கோடி 5.5 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த திரைப்படம் புக்கிங் ஷோவாக இருக்கட்டும், 500 தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. இன்றும் பேசப்படும் அளவுக்கு அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் யாமினி சந்தர், கருடராம் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் மிரட்டியிருப்பார் கருடராம் அவர்கள். அந்த பாடலும் சரி, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண் அப்படியே அந்த கண் இமைக்கா நொடி போல சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த பொதுவாக இந்த திரைப்படத்தில் இல்லை, இனி வர திரைப்படங்கள் எல்லாமே அவரை கண்ணை வச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கண்கள் போல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் என்ன சொன்னாலும் கரெக்டாக நடித்து குடிக்கக்கூடிய கரெக்டான டயத்துக்கு வந்து அந்த படப்பிடிப்பை கலந்து கொள்வார். அதுதான் கேப்டன் சொல்லி கொடுத்த அந்த கதாபாத்திரங்களையும் சரி, அந்த நடிப்பு திறமையும் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே, இயக்குநர்களாக இருக்கணும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கணும். நம்ம கூட வேலை செய்கிற டெக்னீஷியன் எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்துருக்கிறாரு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது. படம் 100 நாள் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தேட்டரில் பொதுவாக ஒரு திரைப்படங்கள் ஓடினாலும் அந்த திரைப்படத்தோட வசூலை எடுத்துட்டாலே அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். பொதுவாக 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 22-25 கோடி கிட்ட 19 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கோம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு வசூல் என்பது சூப்பராக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் கருதப்படும். இந்த படைத்தலைவன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலகி 100வது நாள் திரையரங்கில் சக்கப்போடு போட்டது. மிகப்பெரிய ரசிகர்களோட பெரும் ஆதரவு கிடைத்தது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஓடிஜிலையும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் திரையரங்கில் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சண்முக பாண்டியன் ரசிகர்களாக இருக்கட்டும், மற்றபடி எல்லாருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 1 முறை 2 முறை பார்த்தவங்க இருந்தாங்க. சண்முக பாண்டியன் திரைப்படம் நல்ல வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக திரையரங்கில் நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. சண்முக பாண்டியன், யாமினி சந்தர், கருடராம், விஜயகாந்த் தொழில்நுட்ப முறையில் ஒரு தரமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம், ஒரு மகிழ்மையான ஒரு திரைப்படம், இயற்கை மற்றும் ஒரு அமைதியான ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது. உன்முகத்தை பார்க்கலை என்ற பாடலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கவருவது போல இந்த பாடல் மிக மென்மையாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய படைத்தலைவன் திரைப்படத்தோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். 100 நாள் வென்ற படைத்தலைவன் திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.